முதல் அதிகாரம் 2வது வசனம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. ஆமென். போதும் சிஸ்டர். நம்பிக்கையில பொறுமையா இருந்தார்கள். சோதரம். நம்பிக்கையில் எப்படி இருந்தாங்களாம்? ஆமாம். கர்த்தர் மேலே, ஏசப்பா மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் என்ன இருக்கணும்? பொறுமையாக இருந்தார்கள். சோதரம். வேதத்தில் சொல்லப்படும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள உங்கள் நம்பிக்கையில பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. சோதரம். 1 தெசனிக்கேயர் முதல் அதிகாரம் 2வது வசனம். சோதரம். அப்போ என்ன இருக்கணும்? நமக்குள்ளே இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கணும்? சோதரம். ஆண்டவர் மேலே. சோதரம். இப்போ இந்த தெசனிக்கேயர் திருச்சபையுடைய விசுவாசிகள் எப்படி இருந்தாங்கன்னா, வேற யாரு மேலேயும் நம்பிக்கை இல்லை. யார் மேலே நம்பிக்கை இருந்தாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கையாக இருந்தார்கள். சோதரம். அப்போ நம்பிக்கையை நம்ம யார் மேலே வைக்கிறோம்? இன்னைக்கு யார் மேலே வைக்கிறோம்? மனுஷன் மேலே நம்புகிறோம். பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? தாயை நம்புகிறாங்க, தகப்பனை நம்புகிறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஸ்கூலுக்கு என்ன அனுப்புகிறோம்? ஆட்டோவில் அனுப்புகிறோம்ல, ஆட்டோக்காரன் நம்புகிறோம். ஒழுங்காக ஓட்டி போகணும்ல. சோதரம். இப்படி அநேக காரியம் சொல்லிட்டே போகலாம். பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் ஓட்டக்கூடிய டிரைவரை நம்புகிறோம். இப்போ அநேக காரியம் இருக்குது. சோதரம். ஆனால் நம்ம யாரை நம்பணுமா? சோதரம். யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். சோதரம். வேதம் அப்படி தான் சொல்லுது. நீ யாராக இருந்தாலும் அவர் டிரைவர் தான். அவர் தான் நம்ம பாதுகாப்பாக கொண்டு போகணும். அவர் ஓட்டுவதற்கு வேண்டிய ஞானத்தையும் கவனத்தையும் யார் கொடுக்கணும்? கர்த்தர் தான் கொடுக்கணும். சோதரம். அப்போ அதே போல் நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரை நம்பணும். சோதரம். இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும்? நம்ம நம்பணும். இந்த பூமியில் நம்ம இருக்கிற வரைக்கும், இந்த வாழுகிற நாளெல்லாம், இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு காலம் என்ன வேணாலும் நடக்கும். சோதரம். இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அப்படி தான் இருக்குது. யுத்தம் எங்கே வேணாலும் நடக்கலாம். சோதரம். அப்போ நம்ம யாரை நம்பணும் அப்படின்னா, கர்த்தரை நம்பணும். சோத்திரம். இன்னைக்கு ஆதாரம் சாப்பிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஆதாரம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். எல்லாமே இருக்குது நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆதாரம் நமக்கு கிடைக்காம போகக்கூடிய நாள் வரும். சோத்திரம். புரியுதுங்களா? கிடைக்காம போகக்கூடிய நாட்கள் வரும். சோத்திரம். அப்போ ஆண்டவர் நம்மளை, அப்போ யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? அப்போ ஆண்டவர். அப்போ இந்த விசுவாசி, தெசனிக்கேயர் திருச்சபை விசுவாசி மக்கள் யாரை நம்பினாங்களா? கர்த்தரையே பற்றி சார்ந்து நம்பிக்கையோடு இருந்தாங்க. அல்லேலூயா. அதைத்தான் இதில் சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும். அப்போ அதில் ஒரு நம்பிக்கையில் நம்ம நம்பிக்கை மட்டுமா? அதில் பொறுமை இருந்தது. சோத்திரம். இப்போ எத்தனையோ காரியத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் முடியணுமே போதும். அப்போ நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ரசிக்கப்படணுமே, நம்பிக்கை. நம்ம வீட்டார் ரசிக்கப்படணுமே, நம்பிக்கை. அப்போ நம்பிக்கை யார் மேலே வச்சுருக்குறோம்? ஆண்டவர் மேலே. அந்த நம்பிக்கை தான் எது மேலே? அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். சோத்திரம். இன்னைக்கு தரலையே, இன்னைக்கு கிடைக்கலையே, எங்களுடைய குடும்பத்தை ரசிக்கப்படலையே, எனக்கு விடுதலை வரலையே, எனக்கு மீட்பு வரலையே, எனக்கு ஜாப் கிடைக்கலையே, நான் நினச்ச காரியம் சாதிக்க முடியலையே சொல்லி என்ன பண்ண போகிறோம்? அது எப்படி என்றோம்? அதை உலகப்புறமாக மாம்சத்தில் எண்ணப்படுகிற போது அந்த நம்பிக்கை என்னாச்சு? செயலற்ற போயிடுது. சோத்திரம். அதனால தான் நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேலே நான் நம்பிக்கை வைக்கப்படுகிற போது தான் அந்த நம்பிக்கை என்ன பண்ண முடியும்? சோத்திரம். மேலோங்கி நிற்க முடியும். இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார்? பிதாவை சார்ந்து உண்மை உள்ளவராய் நிதானம் உள்ளவராக இருந்தார். அதான் உண்மையான நிதானம். அதான் எல்லா காரியத்திலும் என்ன உண்டு? நிதானம். எல்லாவற்றையும் நிதானம். அப்போ அந்த நிதானம் இதான் பொறுமை. சோத்திரம். காத்திருக்க வேண்டும். அப்போ பொறுமை. அப்போ நிதானித்து இருக்கப்படுகிற போது, அப்போ நிதானம் நமக்குள்ளே வேணும். சோத்திரம். நிதானம். அப்போ அந்த பொறுமையை ஏற்கப்படுகிற போது கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. நம்ம ஜெபத்துக்கு என்ன உண்டு? நம்ம ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஐயோ, நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், எனக்கு காரியம் செய்யலையே, காரியம் வாய்க்கலையே, அழுகிறேன், புலம்புறேன், உபாசம் பண்ணுறேன்,
உடலை வரிச்சிக்கிறேன், எல்லாம் நடக்குது, எல்லாம் பண்ணுறோம், என்ன கிடைக்கல நமக்கு? பதில் வரல. ஆனாலும் நிதானம், அந்த பொறுமை அப்படி இருக்கப்படுகிற போது சோத்திரம், அந்த நிதானமும் பொறுமையும் இருக்கப்படுகிற போது என்னதான் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? சோத்திரம் கண்டிப்பாக வாய்க்க செய்வார். இந்த தெசனிக்க திருச்சபை மக்களுக்கு அப்படியாப்பட்ட நிதானமும் பொறுமையும் இருந்தது. சோத்திரம். அப்போ அதே போல் நம்ம ஜீவியத்தில் உடனே நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி நிதானிக்கக்கூடாது. சோத்திரம். புறக்கணிக்கக்கூடாது. சோத்திரம். நான் ஒரு குடும்பத்தை போய் சந்தித்தேன். பாவம், அது துக்கமான காரியம்தான், தாங்கிக் கொள்ள முடியாது. தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செஞ்சிட்டாங்க, ஒரு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டாங்க. சோத்திரம். தன்னுடைய கணவர் மோசமான நிலையில் இருக்கிற. சோத்திரம். வியாதினால கண்டிஷன் பயங்கரமாக இருக்குது. பணம் எல்லாம் செலவாயிடுச்சு. இருந்த பணமெல்லாம் தன் பிள்ளைக்காக திருமணத்துக்காக வச்சுருந்த பணமெல்லாம் என்னாச்சு? தன்னுடைய கணவனுக்காக கடந்த வாரம் இவ்வளோ பணம் 5 லட்சத்துக்கு மேலே செலவாகி போச்சு. பரிதாபத்துக்குரிய நிலைமை சொல்கிறாங்க. வேறு வழி இல்லை பாச. ஏசப்பா இருக்கிறாரா? உலக மனுஷன் மாதிரி கேட்குறாங்க. ஏசப்பா உயிரோடு இருக்கிறாரா? ஏசப்பா உண்மையான தெய்வமா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? எனக்கு கொஸ்டின் கேட்டு அவங்க நான் போகிறேன், அவங்க அப்படி அவ்வளவு சோர்வு. நான் போகல 2 மாதமாக அவங்க வீட்டுக்கு நான் போக முடியாத சொன்னாங்க. போக முடியல. அப்போ அந்த ஃபேமிலி அவ்வளோ சோர்வாக இருக்கிறாங்க. சோத்திரம். அப்புறம் அவங்களோட அமைதியில் இருந்துட்டு இந்த நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு சார்ந்தமாக அவங்க சொல்கிற அந்த அவ்வளோ நம்ம உழுந்துட்டு ஓடி இருந்துக்கணும். நம்ம என்ன பண்ண அடுத்த செகண்ட் நிற்காமல் ஓடி இருந்துக்கணும். அவ்வளவு அவங்க இதாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சோத்திரம். உலகப்புறமாக அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரும் தாங்கிக் கொள்ள முடியாது, அவ்வளவு துக்கம். அப்படிப்பட்ட துக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு நிதானமாக பொறுமையாக இருந்த பிறகு சில காரியங்களை அவங்க எடுத்து உரைத்த பிறகு அவங்களுக்குள்ள அந்த காரியம் என்னாச்சு? சமாதானப்படுத்து. அப்போ என்ன அர்த்தம்? ஒருத்தங்க அவங்க அவ்வளவு யார் மேலே கோப்புறாங்க? இயேசு மேலே கோப்புறாங்க. இயேசு உண்மையான கடவுளா? என்ன ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம்? நாமனே இப்போ நான் எங்கள் தம்பி இதான இருந்து நான் இப்போ ஒரு 1.5 மாதமாக என்ன பண்ணல, வேதமும் வாசிக்கலை, ஜெபமும் பண்ணலை, வீட்டில் எதுவுமே இல்லைங்கிறாங்க. அவ்வளோ துக்கம், வேதனை, அழுதுகிட்டு இருக்கிறாங்க, புலம்பிட்டு இருக்கிறாங்க. சோதரம். ஏசப்பா உண்மையாக இருந்தானே ஏன் தம்பி அப்படிப்பட்ட சூழ்நிலை மறிக்கணும் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க? அவ்வளோ ஒரு காரியம், தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆனால் அது பிறகுதான் சில காரியங்களை சொல்லி அவங்கள்ட்ட ஆறுதல் படுத்தி சொல்லப்பட்டு போதான். ஆமாம், சோத்திரம், அல்லேலூயா. அப்போ அதே போல் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கூட சோத்திரம். நான் அப்படியே விலைக்கு வந்தேன்னா அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் கிடச்சிருக்குமா? கிடைக்காது. அப்போ நம்ம பொறுமை. சோத்திரம். அப்போ அந்த பொறுமை நமக்கு வேணும். சோத்திரம். அவங்க உலகப்புறமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல யாரும் அவங்களுக்கு என்ன பண்ணல, ஆறுதல் சொல்லலை. அதான் சொன்னேன், இயேசு செஞ்சாரு பாருங்க ஒரு காரியம். தன்னுடைய சகோதரனை மறிச்சிட்டான். ஏசப்பா என்ன பண்ணாரு? அந்த சகோதரன், யார் சகோதரன்? லாசரு மறிச்சிட்டாரு. அந்த அம்மா என்ன பண்றாங்க? அழுது விட்டுக்கிட்டாங்க. நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க வந்திருந்தீங்கன்னா, அப்பப்போ வந்தீங்க, இப்ப வரவே இல்லை. என் சகோதரன் என்ன யாதியா இருக்கும்போது வரவே இல்லையே, செத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? அப்படி புலம்புறாங்க. அதே போலதான் சோதரம் புலம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த உலகப்புறமான அந்த காரியத்தில் இயேசுக்கு என்ன பண்ணது? மரியாளோடு இவர் என்ன பண்ணாராம்? சோத்திரம். அலையில் இதைத்தான் அவங்களுடைய வேதனையை, தன்னுடைய சரீரப்புறமாக இருக்கிற வேதனையை என்ன இயேசு என்ன பண்ணாராம்? அங்கே தான் இயேசு அழுதார், கண்ணீர் விட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அப்படி சொல்லப்படுகிற போது இவர் என்ன பண்ணல? அந்த இடத்த விட்டு வெளியே போகலை. சோத்திரம். வெளியே போல பார்த்தீங்களா? அப்போ அதே போல தான் நம்மளுடைய ஜீவியத்தில் இயேசு அந்த இடத்துல போய் கண்ணீர் விட்டு அழுதார். அதன் பிறகு என்ன பண்ணாங்க? மார்த்தாள் மரியாள் சொன்னா, நீங்கள் அப்படி சொன்னீங்களல்லவா, அப்போ என் தம்பி என்ன பண்ணலாம், நீங்கள் உயிரோட எழுப்பி கொண்டு வர முடியும் நம்பிக்கை அவளுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. அதே போல் அந்த இடத்துல இயேசு பொறுமையாக இருந்தார். அல்லேலூயா. மார்த்தாள் மரியாளும் பொறுமையாக இருந்தா. எப்படி அது இயேசு வருவார், கேள்விப்பட்டு வருவார், வந்தா என் சகோதரன் என்ன பண்ணுவார்? உயிரோட எழுப்புவார். அந்த பொறுமை மார்த்தாள் மரியாளுக்கு இருந்தது. அல்லேலூயா. சோத்ரம். அப்போ அதே போல் இந்த நாளிலே கூட நம்ம ஆண்டவர் இடத்துல என்ன இருக்கணும்? அந்த தெசனிக்க திருச்சபை மக்கள் விசுவாசிகள் பின்பற்றினது போல நம்முடைய ஜெபத்தில் பொறுமையாக இருக்கணும். ஐயோ கிடைக்கலையேன்னு சொல்லி சோர்ந்து போகக்கூடாது. எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது.
நிதானித்து இருக்கணும். இயேசு நிதானமாக இருந்தார். சோத்திரம். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வேதனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு வருது? நான் இயேசுவை தானே பின்பற்றுகிறேன், ஏசப்பா தான் நல்லது செய்வான்னு சொன்னாங்களே, ஏசப்பாவை நம்பின பிறகு எனக்கு ஏன் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பாடு வருது, எனக்கு ஏன் இந்த உபத்திரவம் சொல்லி நம்முடைய சரீரபூர்வமாய் நம்முடைய ஜீவிய மூலமாய் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுமையாய் ஆண்டவர் சமூகத்தில் அந்த ஜெபத்தோடு வேறம் சொல்லுது என்ன பண்ணுவோம் சொல்ல, அந்த வசனம் எப்படி, இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. அல்லேலூயா. இடைவிடாமல் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணுமா, நினைவு கூர்ந்து இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போதும் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து இருக்கணும். ஆண்டு இடத்துல எப்போதும் ஜெபத்தில் என்ன பண்ணணும், சோத்ரம் தரித்திருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அந்த பொறுமையோடு நம்ம இருப்போம். அல்லேலூயா. அதைத்தான் தெசலோனிக்க திருச்சபை செய்தது, நாமும் விதமாக பின்பற்றணும். அல்லேலூயா, சோத்ரம். அதே பாரு வாசிக்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனம். 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து. ஆமென். சோத்திரம். நாம் எப்படி இருக்குமா, நீடிய பொறுமையினாலும். சோத்திரம். பொறுமையில் எப்படிப்பட்ட பொறுமை, நீடிய பொறுமை நமக்கு இருக்கணும். சோத்திரம். பொறுமை. என்னடா பொறுமை, எப்படி பொறுமையா இருக்க முடியும்? பாஸ்டர் இப்படி சொல்றாரு, எவ்வளோ வேதனை தாங்கிக் கொள்ள முடியல, தாங்க முடியல, டார்ச்சர் தாங்க முடியல, எப்படி பொறுமையாக இருக்கிறது? பொறுமையை காட்டி இன்னும் அது பொறுமையில் நீடிய பொறுமையா? என்னங்க நீடிய பொறுமை எங்கேயா போகிறது? ஏற்கனவே சினிமா பொறுமையாகவே இருக்க முடியல, இல்லை ஒரு நீடிய பொறுமைக்கு எங்கே போகிறது? சோத்திரம். அப்போ என்னது பொறுமையாக என்னது? அந்த மனுஷன் அவ்வளோ என்னை டார்ச்சர் பண்ணுறான், அவ்வளோ என்னை என்னை என்ன பண்ணுறான், காயப்படுத்துகிறான், வார்த்தையினால் என்ன பண்ணுறான், என்னை கொள்கிறான். அந்த இடத்துல எப்படி நான் பொறுமையாக இருக்கிறேன்? சரி, பொறுமையாக இருக்கிறேன். அந்த பொறுமையை காட்டி இன்னும் நீடிய பொறுமை இருந்தது. சோத்திரம். நான் காலில் விழுவாத அளவுக்கு நான் இருக்கிறேன், இன்னமும் காலில் விழுந்தாச்சு, இதுக்கு மேலே என்ன பொறுமையாக இருக்கிறது? நான் சொல்கிறாரு, நீடிய பொறுமை. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லு, நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்வர்களை பின்பற்றுகளாக இருந்து. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். அப்போ நீடிய பொறுமையினாலும், உதாரணத்துக்கு இந்த பொறுமை அப்படின்னா யார் உங்களுக்கு நினைவு வரும்? யோபு. அப்போ பொறுமை எவ்வளவு விதமான பொறுமை. நான் அவரை விட்டுருவோம். யோசேப்புங்கிற மனுஷன் என்ன பண்ணான், எப்படிப்பட்ட பொறுமையாக இருந்தான், எப்படியா இருந்தான்? யோசேப்பு தெரியுமா? பாருங்க, தன் கூட பிறந்த சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆமாம், அவனை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. செஞ்ச தப்பு இவங்க செஞ்சுட்டு இவங்க மேலே, யோசேப்பு மேலே தப்பு, அவன் மேலே பழி போடுறாங்க, கடைசியில் குழியில் போடுறாங்க. அது மட்டும் இல்லை, மறுபடியும் தூக்குறாங்க, தூக்கி என்ன பண்ணுறாங்க, காசுக்காக விற்கிறாங்க. விற்ற பிறகு என்ன பண்ணுறாங்க, அங்கே போகிறான், எகிப்துக்கு போகிறான். எகிப்தில் என்ன பண்ணுறாங்க, அநேக வேதனை சோதனை. அவ்வளவு மத்தியில் அவன் என்ன பண்ணுறான், பொறுமையாக இருக்கிறான். சோத்திரம். பொறுமையில் நீடிய பொறுமை. சோத்திரம். அல்லேலூயா. யோசேப்பு நீடிய பொறுமையாக இருந்தான். சோத்திரம். ஒரு சராசரி மனுஷன், நீடிய ஒரு பொறுமை அந்த யோசேப்புக்குள் இருந்தது. அந்த நீடிய பொறுமை நமக்கு வேணும். இந்த தெசலோனிக்க திருச்சபைக்குள்ளே அந்த நீடிய பொறுமை இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே என்ன வேணும், நீடிய பொறுமை. அப்போ நீடிய பொறுமை இருக்கபடி இருப்பது என்ன, அந்த வீட்டில் என்ன வரும், அந்த வீட்டில் என்ன வரும், சமாதானம் வரும். பாருங்க, கடைசியில் முடிவு என்னாச்சு, யோசேப்புடைய வாழ்க்கையில் முடிவு என்னாச்சு, ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். அவன் நீடிய பொறுமையாக காத்திருந்தான். அதே காரணமாக இருந்த வேதனைப்படுத்தின அதே சகோதரர்கள் மத்தியில் ஆண்டவர் என்ன பண்ணாரு, மேன்மைப்பட்டு உயர்த்தி வச்சாலும் பாருங்க, நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்வர்களை பின்பற்றுவதாக இருந்து. அல்லேலூயா. பார்த்தீங்களா, இவன் மூலமாய் என்னது ஒரு பெரிய சுதந்திரத்தை அந்நிய தேசமாக இருக்கக்கூடிய எகிப்து தேசத்தில் சுதந்திரமாக மாறினாங்க. அல்லேலூயா. 72 நபராக என்ன பண்ணாங்க, அங்கே சுதந்திரவாளியாக மாறினாங்க, ஒரே ஒரு நபர்னால. சோதரம் யோசேப்பு மூலமாக. அல்லேலூயா. அப்போ அதே போல் நம்முடைய ஜீவியத்தில் என்ன வேணும், நீடிய பொறுமை நம்முடைய வாழ்வில், நம்முடைய ஜீவியத்தில் இருக்கணும். அன்னைக்கு தெசலோனிக்க திருச்சபை விசுவாசி மக்களுக்குள்ளே இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், கிறிஸ்தவருக்குள்ளே எதிர்பார்க்கிறார், திருச்சபைக்குள்ளே எதிர்பார்க்கிறார். சோதரம்.
அப்போ நமக்குள்ளே எதிர்பார்க்கிறார். சோத்திரம். நீடிய பொறுமை நம்ம காத்திருக்கணும். எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். சோத்திரம். ஜெபத்தில் காத்திருக்கிறோம். அதில் ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கணும். அது மட்டும் இல்லை, செபித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் ஒரு காரியத்துக்காக. சோத்திரம். தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் இருக்கணும். சோத்திரம். அப்போ இவ்விதமாய் தேவ சமூகத்தில் இந்த தெசனிக்க திருச்சபை சபையாய் கூடி ஒருமித்து காத்திருந்தது. சோத்திரம். நீடிய பொறுமையா. சோத்திரம். அப்போ அவ்விதமாய் நாம் இருப்போமானால் நம்ம என்ன பண்ண முடியும்? சோத்திரம். எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள முடியும். யோசேப்பு அன்னைக்கு அவ்விதமாய் சுதந்திரித்து கொண்டான். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ அதே போல் நம்முடைய ஜீவியம் சுதந்திரித்து கொள்ளுமா வேணாமா? வேணுமா? வேணும். அப்போ அந்த சுதந்திரம் நமக்கு வேணும். சோத்திரம். வேதத்தில் வாசிப்போம். அதே போல் சோத்திரம் எடுத்து வாசிக்கலாம். சோத்திரம்ப்பா. சோத்திரம். சரி. அப்புறம் அடுத்து வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 1 தெசனிக்கேயர் 2வது பாயிண்ட். 1 தெசனிக்கேயர் 1வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கணுமா? சோத்திரம். உபத்திரத்தில் மத்தியிலும் எப்படிப்பட்ட காரியம்? உபத்திரம். சோத்திரம். எப்படிப்பட்ட உபத்திரம்? சாதாரண காரியம் அல்ல. சோத்திரம். சாதாரண காரியம் அல்ல. எப்படிப்பட்ட காரியமா? சோத்திரம். 6வது வசனம் என்ன சொல்லுது? ஆமா, மிகுந்த உபத்திரவத்தில். மிகுந்த உபத்திரவம். சோத்திரம். மிகுந்த உபத்திரவம். எப்படிப்பட்ட உபத்திரவம்? யோபு அவன் சரீரபூர்வமா இழக்கிறான். எல்லா ஆடு மாடு கழுதை ஒட்டகம் ஆனை எல்லாத்தையும் இழந்துட்டான். வசித்த மகிமையான கூடாரம் அதையும் இழந்துட்டான். மனைவி இழந்துட்டான். பிள்ளை ஒரே நாள் செத்து போயிட்டாங்க. வேலைக்காரன் எல்லாமே இழந்து போயிட்டான். சோத்திரம். சரி, அதுதான் இழந்து போயிட்டான். கடைசியில் அவன் சரீரத்திலையும் உபத்திரம். சரீரத்தில் யாதி மொக்கலமான சரீரத்தில் என்ன பண்ணல, தாங்கி கொள்ள முடியல. பயங்கரமான உபத்திரவம். அந்த உபத்திரத்திலும் யோபுடைய நிலைமை பயங்கரமான காரியம். சரி, அதோடு மட்டுமா? சரி, சரீரம்தான் வேதனையாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா கூடவே என்னன்னா சோத்திரம், கூடவே இருக்கக்கூடிய மனைவி என்ன பண்ணுறாங்க? திட்டுறாங்க. இன்னும் அந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கியாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது மட்டுமா? நண்பர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் வராங்க, நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆளுக்கு பேசி யோபை என்ன பண்ணுறாங்க? சரீரபூர்வமாகவும் வேதனை, தன்னுடைய ஆன்மா மூலமாகவும் சகோதரர் என்ன பண்ணுறாங்க? நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க. அதை தாங்கிக்கூட அவ்வளோ பெரிய மிகுந்த உபத்திரத்தில் யோபு இருந்தான். சோத்திரம். அந்த மிகுதியில் மிகுந்த உபத்திரம். சோத்திரம். அது யாருக்கு வரக்கூடாது. சோத்திரம். அப்படியாப்பட்ட உபத்திரத்தை யோபுடைய வாழ்வில் இருந்தது. சோத்திரம். அந்த உபத்திரத்திலும் யோபு எப்படிப்பட்டவனாக இருந்தானா? பொறுமையாக இருந்தான். யார் மேலே? கர்த்தர் மேல் நம்பிக்கையில் பொறுமையாக இருந்தான். சோத்திரம். ஆண்டவர் மேலே அப்படிப்பட்ட நம்பிக்கையில் அவன் பொறுமையாக இருந்தான். சோத்திரம். அப்போ இந்த நாளில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறோம்? சோத்திரம். எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நம்ம இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கப்படுகிற போது தேவ சமூகத்தில் நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறோம்? நிதானமாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோமா? எந்த அளவுக்கு ஆண்டு சமூகத்தில் நிதானமாகவும் பொறுமையாக இருக்கிறோம்? அதை என்ன பண்ணணும்? சோத்திரம். கண்டிப்பாக என்ன பண்ணணும்? நமக்குள்ளே என்ன பண்ணணும்? ஆய்வு செய்யணும். அன்னைக்கு தெசனிக்கோ திருச்சபை மக்கள் அவ்விதமாக இருந்தார்கள். நான் யோபு மட்டும் சொல்லலை, இதெல்லாம் அறிந்து கொண்டு தெசனிக்கோ திருச்சபைகள் மிகுந்த உபத்திரத்திலும் பொறுமையாக இருந்தார்கள். சோத்திரம். நிதானித்து இருந்தாங்க. அதே போல் நாமும் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஜீவி இருக்கணும். தான் மிகுந்த உபத்திரங்களையும் சகித்தார்கள்னு சொல்லப்பட்டது. சோத்திரம். யோபு அவ்வளோ பெரிய உபத்திரத்தை சகித்தார்கள். அதே போல் நாம் இந்த பூமியில் கிறிஸ்துவுக்காக அநேக உபத்திரங்கள் வரும். சோத்திரம். அன்னைக்கு கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணும்? சோத்திரம். கடந்த 10 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது? உபத்திரம். அமெரிக்கா தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம் தெரியுமா? பேர் என்ன? சார்லி கிரீக். அவர் என்னாச்சு? என்ன தெரியுமா? உங்க நியூஸ் தெரியுமா? பார்த்தீங்களா? பார்க்கலையா? சுட்டுட்டாங்க. பார்த்தீங்களா? ஐயா சார் பாருங்க என்ன சொன்னார் அவர்? சத்தியத்தை சத்தியமாக பேசினார். என்ன பேசினார்? ஆமாம், பைபிள் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் ஆணும் பெண்ணையும் தான் படைச்சிருக்கிறாரு.
இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ண சோத்திரம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக ஆணும் திருமணம் பண்ணக்கூடாது, பெண்ணும் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில காரியங்களை, பைபிளில் இருக்கிற சம்பவத்தை, தேசத்தில் அமெரிக்கா தேசத்தில் நடந்த சம்பவங்களை கண்டித்து எச்சரித்து அந்த மனுஷன் என்ன பண்ணாராம், பேசினார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ட்ரம்முக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் சோத்திரம், நெருங்கிய ஒரு 31 வயசு நிரம்பிய ஒரு வாலிப தம்பி, 34 வயது நிரம்பிய அந்த வாலிப தம்பி ட்ரம்முக்கு எப்படிப்பட்டவராக இருந்தாராம் சோத்திரம், சிநேகிதராக இருந்தார். ஆமாம், எந்த நிலையிலும் அப்படி அன்னைக்கு பதவி ஏற்கப்படியது கூட அவர் தான் ஜெபம் பண்ணாப்புல சோத்திரம். ஆமாம் ஆமாம்மா, நான் பக்கத்தில் இருந்து பார்த்தனே சோத்திரம். டிவியில் பார்த்தேன் கரெக்டு இல்லை, பக்கத்தில் நின்றது நான் பார்த்தேன் சொன்னம்மா, பக்கத்தில் நின்றதை நான் பார்த்தேன், பக்கத்தில் நின்றதை நான் டிவியில் பார்த்தேன், நியூஸில் பார்த்தேன், அப்போ அந்த மனுஷன் செஞ்சோம் பண்ண சோத்திரம். அப்போ எந்த அளவுக்கு வைராக்கியமாக இயேசுவுக்காக நின்ற ஒரு மனிதன் சோத்திரம், இயேசுவுக்காக நின்ற மனுஷன். அதே வாலிபர்கள் என்ன பண்ணாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய நபர்கள் என்னன்னாங்க, அவர் என்ன பண்ணாங்க, சுட்டு கொலை செய்தார்கள் சோத்திரம். அப்போ ஆண்டவருக்காக இயேசுவுக்காக என்ன பண்ணாங்க சோத்திரம், மரித்தார் என்று பார்க்குறோம் சோத்திரம். அதே போல் எப்படியாப்பட்ட உபத்திரம் வந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட பாடு வந்தாலும் சரி, நம்ம கிறிஸ்துவுக்காக நிற்கணும். நிற்கணுமா நிற்கக்கூடாதா? இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பெரிய உபத்திரம் வருது, வேற எங்கேயும் போனோம். இன்றைக்கி நம்ம அமெரிக்கா நியூஸ் பெரிய ஆளுங்களாக நியூஸில் காமிச்சிட்டாங்க. நம்முடைய இந்தியாவில் வட மாநிலங்களே அனுதினமும் பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கு சோத்திரம். இன்றைக்கி கூட பயங்கர நியூஸ் போயிட்டுருக்கு சோத்திரம். இன்னைக்கு காலையில் இங்கே பஞ்சாபில் சில மாநிலங்கள், ராஜஸ்தானுங்கிற மாநிலத்தில் பயங்கரமான ஒரு காரியம் போயிட்டு சோத்திரம். இன்றைக்கி எனக்கு ஒரு 10 இங்கே தான் பார்த்தீங்க, அந்த செய்தியை பார்த்தேன். நடத்தக்கூடாது, சபைக்கு மக்கள் போகக்கூடாது, இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் அதுக்கு ஆப்போசிட்டாக எதிர்பார்த்து என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக துன்புறுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட சம்பவத்தை இன்னைக்கு சோத்திரம் எப்பவுமே நம்ப சுவிசேஷ குழு மூலமாக எனக்கு ஐசக்குங்கிற ஒருத்தர் அனுப்பியிருக்காரு சோத்திரம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் சோத்திரம் இருக்கிறோம். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வரணும், ஏசப்பா மேலே நம்பிக்கை வரணும். நம்ம இன்றைக்கி கூடுறோம், அடுத்து கூட முடியுமான்னு தெரியாது, ஜெபிக்கிறோம், விசுவாசத்தில் இருக்கிறோம். அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், வேதத்தை நீங்கள் வாசிக்கணும். இன்றைக்கி வேதம் கையில் இருக்குது, அடுத்து வேதம் நம்ம கையில் இல்லாமல் கூட போயிடலாம் சோத்திரம். புரியுதுங்களா? இந்த உபத்திரமான காலகட்டத்தில், அப்படிப்பட்ட சூழ்நிலை கட்டத்தில் நிற்கிறோம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக அந்த உபத்திரத்தின் மத்தியிலும் அந்த பாடுகள் மத்தியிலும் இயேசு மேலே நம்பிக்கையாக இருக்கணும் சோத்திரம். ஆமாம், இதெல்லாம் பெரிய நான் உபத்திரம் நான் என் குடும்பத்தில் படுற உபத்திரம் இல்லை, கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிற உபத்திரவம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமான உபத்திரவம். இதான் மெயின் சோத்திரம். குடும்பத்தில் வரக்கூடிய உபத்திரம் ஒரு பிரச்சனையை போயிட்டு இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தின் அதிபதியானவன் என்ன பண்ணுவான், நம்மளை நொறுக்கி போட விரும்புவான் சோத்திரம். அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கணும் சோத்திரம். அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் அந்த உபத்திரத்தின் மத்தியிலும், அந்த மிகுந்த உபத்திரத்தின் மத்தியிலும் கிறிஸ்துவுக்குள்ளே நிற்க முடியும். உலகம் நம்ம வஞ்சிக்கும், அநேக காரியத்தை வஞ்சிக்கும். நம்ம உலகத்திலான இருக்கிறோம், நமக்கு உறவுகள் முக்கியம், சொந்தங்கள் முக்கியம்னு சொல்லுவோம். உறவுகளை காட்டிலும், நண்பர்களை காட்டிலும் இந்த யார் செஞ்சா மிகுந்த உபத்திரத்தை அனுபவிச்சது யாரு? யோபு. தன் மனைவியை கூட என்ன பண்ண சோத்திரம் வெறுத்தான். தன்னுடைய நண்பர்களையும் என்ன பண்ணா வெறுத்துட்டார் சோத்திரம். எனக்கு ஆண்டவர் தான் வேணும். என்ன சொன்னார் தெரியுமா? கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேங்க நான் சோத்திரம். மிகுந்த உபத்திரத்தில் யாராவது சொல்ல முடியுமா? ஒரு சின்ன உபத்திரம் வந்தா அவ்வளோதான். ஏசு என்ன, அதான் சொன்னேன் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி போனேன், அந்த ஃபேமிலி சொல்லிச்சு, ஏசு எங்களை எங்கே ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி எண்ணத்தை கண்டோம் அப்படின்னு சொன்னாங்க சோத்திரம். இந்த வார்த்தை வருவதுக்காக தான் பிசாசு போராடுறான். அது புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. இந்த வார்த்தையை நம் வாயிலிருந்து வருவதற்காகத்தான் பிசாசு என்ன பண்றான், விசுவாசிய போராட்டம் பண்றான்.
விசுவாசியை நிறைக்குலைக்கிறான், விசுவாசத்தை தளர்த்து போடுறான். சோத்திரம். இந்த சம்பவம், இந்த வேதனை, பாடுகள் மத்தியில் தான் நான் இயேசுவை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ அப்படியாய் விசுவாசத்தில் உண்மையாய் அவரை பற்றி கொண்டோமானால் யோவுக்கு வந்த மிகுந்த உபத்திரத்தின் மத்தியில் எவ்விதமாய் பொறுமையா மிகுந்த உபத்திரத்திலும் யோபு நின்றாரோ அதே போல நம்ம நம்முடைய நிற்க முடியும். சோத்திரம். அல்லேலூயா. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது இந்த புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தெசனிக்க திருச்சபை விசுவாசியை போல நம்ம இருக்கணும், மாறணும். அல்லேலூயா. இந்த தெசனிக்க திருச்சபை விசுவாசி எவ்விதமாய் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தார்களோ அதே போல நாம் இருக்கணும். அதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறார். சோத்திரம். இன்னைக்கு இயேசு விரும்புகிற ஒரு காரியமே, இன்னைக்கு உலகம் முழுவதும் அநேக ஸ்தாபனங்கள் இருக்கிறது. அத்தனை ஸ்தாபனங்கள் நம்ம பூமியில் ஒரு பேர் வச்சுக்கலாம். ஆனால் இயேசு விரும்புகிற ஒரு காரியம், தேவன் விரும்புகிற ஒரு காரியம், எந்த நிலையிலும் உறுதியாக இருக்கிறார்களா? சோத்திரம். அதுதான் மெயின். இயேசு விரும்புகிற காரியம். உலகப்புறமாக அநேக திருச்சபை இருக்குது, அநேக நேமோடு இருக்குது. நேமெல்லாம் இங்கே வராது. சோத்திரம். நேமெல்லாம் பேர் லாரன்ஸ்னால் லாரன்ஸுங்கிற நேம் வராது. தேவன் நமக்குன்னு நேம் வச்சுருப்பார். சோத்திரம். சச்சி நம்ம வச்சுருக்கோம், நம்ம பேருக்கு வச்சுருக்கிறோம். சோத்திரம். பேர் வச்சு கூப்பிட்றதுக்காக எல்லாத்தையும் கூப்பிட முடியாது. ரோஜன் சொன்னால் ரோஜன் கூப்பிட முடியும். அப்படியே வாடா வாடான்னு யாரை வாடான்னு கூப்பிட்றது சொல்கிறது. சோத்திரம். நிசாந்த் வருவாரா, ரோஜன் வருவாரா, ரென்ஸ்விக் வருவாரா? அப்போ அதுக்காக தான் பேர் வச்சுருக்கிறோம். சோத்திரம். அதுக்கு தான் திருச்சபை. சும்மா பேர், அது பேர் அடையாளத்துக்காக. ஆனால் தேவன் எதை விரும்புகிறார் அப்படின்னா அவருடைய மேலே நம்பிக்கை. சோத்திரம். அதுதான் அந்த திருச்சபையாய் நாம் மாறணும். தெசனிக்கே திருச்சபை, எத்தனையோ திருச்சபை இருந்தது அல்லவா? 12 திருச்சபைக்கு மேலே இருந்தது. சோத்திரம். எல்லா சபையும் அவர் ஆண்டவர் அங்கீகரிக்கலை. அப்போஸ்தலன் பவுல் தெசனிக்கே திருச்சபையை முன்குறித்து வைத்திருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ அதே போல் நாம் ஆண்டவர் இடத்துல, நம்ம தேவ சமூகத்தில் நாம் எல்லாவற்றிலும் பொறுமை உள்ளவர்களாக இருப்போமானால் கண்டிப்பாக சபையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சபை கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால் நாம் குடும்பத்தில் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம், உலகத்துலேயும் நம்ம பிரியமாக இருக்கலாம், குடும்பத்திலும் பிரியமாக இருக்கலாம். சோத்திரம். அல்லேலூயா. சொல்ல போறீங்களா? சபை நிதானமாய் பொறுமையாக இருந்தால் இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொன்று என்னன்னு குடும்பம் உண்டு அல்லவா? உலகத்திலான வேலை பார்க்குறோம். அப்போ அவைகள் மத்தியில் என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு சாட்சியா. சோத்திரம். தெசனிக்க திருச்சபை சாட்சியாக செயல்பட்டது. அல்லேலூயா. அப்போ அதே போல் நம்முடைய ஜீவியத்தில் சாட்சி நமக்கு வேணும். சோத்திரம். சாட்சி வேணும், சாட்சி வேணும். சரி, கொடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு. சோத்திரம். 3வது அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு. சோத்திரம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். பாருங்க, ஏசப்பா என்ன சொல்றாரு? ஃபேமிலி. சோத்திரம். குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கணுமா? மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் யாரா இருக்கணுமா? சோத்திரம். ஊழியம் செய்கிறவங்களாலும் சரி, ஊழியத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய உதவியாளரும் சரி, விசுவாசியும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? ஒரே மனைவியுடையவர்களாக இருக்கணும். சோத்திரம். அது மட்டும் இல்லை, ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்களுடைய பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இந்த தெசனிக்க திருச்சபை சபைக்கு மட்டும் சாட்சி இல்லை, உலகத்தில் நம்ம இருக்கிறோம், உலகபுரமான குடும்பத்தில் என்ன இருக்கணுமா? சோத்திரம். சாட்சி உள்ள ஜீவியமாக இருக்கணும். சோத்திரம். இந்த தெசனிக்க திருச்சபை விசுவாசி மக்கள் உலகத்தில் இருந்தாலும் அந்த குடும்பம் கர்த்தராலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருந்தது. சோத்திரம். ஒரே மனைவி உடையவர்களாக இருக்கணும். சோத்திரம். ஒரே புருஷனுடையவர்களாக இருக்க வேண்டும். சோத்திரம். இது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். அப்ப என்ன அர்த்தம்? பரிசுத்தத்திலே, உண்மையிலே, சாட்சியிலே இவ்விதமாய். சோத்திரம். இந்த தெசனிக்க திருச்சபை அவ்விதமாக இருந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே,
இந்த தெசனிக்க திருச்சபை அவிதமாக இருந்தது. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சோத்திரம். ஒழுங்கு. சோத்திரம். இப்போ தெசனிக்க திருச்சபை வெளியிலே உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் ஒரு ஒழுங்காக சாட்சி உள்ளவர்களாக, மற்றொரு பார்வைக்கு எப்படிப்பட்டவராக சாட்சி உள்ளவர்களாக இருந்தது. ஒரே புருஷருடையவர்களாக, ஒரே மனைவியுடையவர்களாக, நன்றாக தன் பிள்ளைகளை நடத்துகிறவர்களாக இருந்தார்கள். சோத்திரம். நன்றாய் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய வார்த்தை இப்படியா சொல்லுது. சோத்திரம். அப்போ நம்ம எவ்விதமாக இருக்கணும் பாருங்க. வாசிங்க 13 வாசிங்க. 13. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். அல்லேலூயா. அப்பதான் அடைய முடியும். சோத்திரம். அப்ப நீங்க இங்க ஒழுங்கா சரியில்லைன்னா எப்படி விசுவாசமும் நம்பிக்கையை நம்ம காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா, நீ குடும்பத்தில் என்ன இருக்கணும்? சோத்திரம். நன்றாக நடத்துவலா இருந்தா தான் வீட்டில் எப்படிப்பட்டவளா இருப்ப? நீ நல்ல சாட்சியுள்ளா இருக்க முடியும் போதான் நீ இயேசு மேல என்ன வரும்? வரும். நீ கிறிஸ்துவங்க வா, சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஓகே, வீட்டுக்குள்ள போனா அதை சொல்லுவாங்களே, சர்ச்சுக்குள்ள அந்நிய பாசை, வீட்டுக்குள்ள அநியாய பாசை. கட்டாத்தமா சொல்றாங்க. சர்ச்சுக்குள்ள அந்நிய பாசை, வீட்டுக்குள்ள அநியாய பாசை. சோத்திரம். இப்படி இருந்தா எப்படி? இது தெசனிக்க திருச்சபை அல்ல. தெசனிக்க திருச்சபை இவைகள் மாறி அல்ல. சோத்திரம். இப்போ நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவியமாக இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிற காரியம், ஊழியக்காரனும் அப்படி இருக்கணும், ஊழியக்காரனுக்கு உதவி செய்யக்கூடிய நிசாந்தும் இருக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. இல்லை அப்படி சொல்லியிருக்கு. அதோட விசுவாசியும் இருக்கணும். அப்போதான் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீங்க. விசுவாசி யாரை பார்க்குறீங்க? சோத்திரம். அப்புறம் எப்படி சொல்றீங்க? அப்பதானே என் வார்த்தைக்கு கீழே போடுவீங்க. சோத்திரம். ஃபர்ஸ்ட் என்னை தானே பார்ப்பீங்க. சோத்திரம். அப்போ ஊழியக்காரனையும் பார்ப்பீங்க. சோத்திரம். அப்போ நம்ம வச்சு அவர் என்ன காரியம்? ஆமாம், இதுதான் மெயின். அதை தான் சொல்லிக்கிட்டு கொண்டு கொட்டுறோம். சோத்திரம். உங்களுக்கு கொட்டினா அவங்க தெரிய மாட்டாங்க. அப்பா திட்டிகிட்டே இருக்கிற அப்படின்னு அவங்க நினைக்குது. அவங்களுக்கு என்ன நினைக்குது? எப்போ பார்த்தாலும் நம்ம அப்பா கோபமாக அன்பே செலுத்த மாட்டார். ஏசு அன்புன்னு சொல்கிறாங்க. ஏசப்பா அன்பு செலுத்துறான். அன்பு சமக்கிற மனுஷன் ஊழியக்காரன்னு சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த மனுஷன் திட்டிக்கிட்டே இருக்கான்னு இவன் நினைக்கிறான். ரோஜர். சோத்திரம். அவங்க நினைக்கிறாங்க அப்படி. ஆனால் நாளைக்கு தெரியும். இப்போ தெரியாது. சோதரி இப்போ தெரியாது. அப்போ எதுக்கு அப்படின்னா சாட்சி. அதுதான் ஆண்டு விரும்புகிறார். சோத்திரம். இந்த சபையை ஆண்டு நேசிக்கிறார். எதை நேசிக்கிறார்னா, எந்த சபையை நேசிக்கிறார் சொல்லுங்க? சபையை நேசிக்கிறார் ஆண்டவரா? ஆண்டவர் சபையை நேசிக்கிறார். எந்த சபையை நேசிக்கிறார்? அதான் சாட்சி உள்ள ஜீவியத்தை இயேசு நேசிக்கிறார். மற்றதெல்லாம் என்ன பேர் வச்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமற்ற எந்த திருச்சபையாக இருந்தாலும், எப்படியாப்பட்ட பெரிய மனுஷனாக இருந்தால், உலகப்புறமான இன்னைக்கு பூமியில் புகழ்ந்தும் மேன்மையாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பிரியமற்ற காரியம் இருந்தால் ஆண்டு நேசிக்க மாட்டார். யாராக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி. ஆண்டவர் இப்போ நான் என்னுடைய காரியத்தை நீங்கள் பார்த்துட்டு தெரியுமா? எனக்குள்ளே ஒரு காரியம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? ஆனால் ஆண்டவர் தெரியும். அல்லேலூயா. நான் நல்லவன் கெட்டவன் என்பதை நீங்கள் நிதானிக்க முடியாது. ஆனால் என் தேவன் நிதானித்திருப்பார். சோத்திரம். ரகசியத்தை அறிந்திருக்கிறார். சோத்திரம். உள்ளான மனுஷனை தேவன் அறிந்திருக்கிறாருங்க. உள்ளான மனுஷன். அப்ப என்னுடைய அந்தரங்கத்தை நீங்க கண்டுகொள்ள முடியாது. ஆனா மகா பெரிய பரிசுத்த தெய்வம் என் அந்தரங்களை அறிந்திருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு ஜீவியை அதை தான் ஆண்டு எதிர்பார்க்கிறார். அப்ப அவர்களை தாண்ட நேசிக்கிறார். புரியுதுங்களா? அப்ப தேவன் யாரை நேசிக்கிறார்னா, நம்முடைய உள்ளான மனுஷனை நேசிக்கிறார். கர்த்தர் நேசிக்கிறார் நம்மளை. இப்ப நம்ம ஆண்டவரை நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். உலகப்புறமாக நம்ம சாட்சி சொல்லணும், நம்மளை பார்த்து சொல்லணும்.
எங்கள் காலையில் என் பசங்க சொன்னாங்க, என் மொபைலில் எத்தனையோ நேம் இருக்குது, எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணுறது? சோத்திரம். எனக்கு மறந்து போச்சு. ஒருத்தர் நான் நாளைக்கு கல்யாணம், சோத்திரம், மேரேஜ் வர சொல்லிட்டேன், சோத்திரம். அவர் பேரே மறந்துட்டேன், சோத்திரம், பேரே மறந்துட்டேன். பேர் தெரிஞ்சால் தானே அந்த டைப் பண்ணி ஃபோன் பண்ணியே போகலாம். அவர் வாட்ஸ்அப் நோட்ஸ் அனுப்பி சொல்லிட்டாரு. நானும் நான் விட்டுட்டேன், சோத்திரம். நானும் நேற்று 2 மணி நேரம் தடை பார்த்தேன், தெரியல, பேரே தெரியல. நானும் நோண்டிட்டு பார்த்தேன், எங்கள் வீட்டுக்காரன் திட்டுச்சு, எப்போ பார்த்தாலும் ஃபோனே நோண்டிட்டு இருக்கேன். நான் அந்த மனுஷன் பேரை தேடிட்டு இருக்கேன், எனக்கு தெரியல. தெரியாது தானே பேர் தெரியும் பேர். அப்புறம் இந்த மனுஷன் எப்படியே பார்த்துருச்சு வர எடுத்து அனுப்பிட்டாங்க. காலையில் என்ன நடந்துச்சுன்னா, மௌனி வந்து எல்லாம் தேடுறோம், எல்லாரும் சேர்த்துறோம், ஃபேமிலியாக தேடுறோம், இங்கே வரதுக்கு முன்னாடி, சோத்திரம், சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி. அப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் எத்தனையோ பேர் சொல்கிறேன், இவ்வளோ ஃபோனில் இவ்வளோ பேர் இருந்தால் சொல்கிறேன். ஜெர்மி கேட்குறான், யாராவது என்ன சொன்னப்பா சொன்ன தெரியல, இவங்க யாராவது பேர் சொல்கிறீங்களே, அவங்கள தெரியுமா கேட்டான். எல்லார் பேரையும் நான் வாங்கி வச்சுருக்கேன், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அவங்க நான் அவங்களுக்கு தெரியுது, ஆனால் எனக்கு மறந்து போச்சு, சோத்திரம். யாராவது பேரை காமிச்சு இது யாருன்னு கேட்டால் சொல்லவே தெரியாது, சோத்திரம், சோத்திரம். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம சூழ்நிலை அப்படி. அப்போ நம்முடைய சீவம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாருங்க. நம்முடைய நானோ இவ்வளவுதான். ஆனால் தேவன் எல்லாரும் இந்த பூமியில எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க? 840 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க, சோத்திரம், டோட்டலாக, சோத்திரம், உலக அளவில். அப்போ அத்தனை மக்களுடைய நேமையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறார், சோத்திரம். யாரு? தேவன், சோத்திரம். அதுல யாரை தேவன் நேசிக்கிறார்னா அவருக்கு பிரியமாய் சாட்சியா இருக்கிறவர்களை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜீவியம் சாட்சி வேணும், சோத்திரம். அப்ப சாட்சி உள்ள காரியம் நமக்கு வேணும், சோத்திரம். சரி, 4வது காரியம், சோத்திரம். பரிசுத்த ஆவினாலே நடத்தப்படுகிற ஒரு காரியம் நம்முடைய ஜீவியம். மாமிசத்தில் செயல்படக்கூடாது. எப்படி நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, எப்படி நல்ல முறையில் நல்ல குடும்பமாக நடத்த முடியும்? பரிசுத்த ஆவியான உதவி இருந்தால் தான் அந்த குடும்பத்தை நம்ம சிறந்திருக்க முடியும். பரிசுத்த ஆவியான இல்லைன்னா அந்த குடும்பத்தை வழி நடத்த முடியாது, சோத்திரம். நடத்த முடியுமா? சரி, வாசிக்கலாம், சோத்திரம். ரோமர் 14:17. சரி, 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தான் அந்த வீட்டில் என்ன இருக்குமா? சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒன்று இருக்கணுங்க. 2 ஆவி இருக்கணும், சோத்திரம். ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று அஸ்த ஆவி. 2 ஆவி தான் இருக்கணும். 2 ஆவியை விட்ட வேற ஆவி எந்த ஆவி இல்லை, சோத்திரம். 2 ஒன்றா இருக்காது. இருளும் வெளிச்சமும் ஒன்றா இருக்காது. வெளிச்சம் உள்ள இடத்துல இருள் இருக்காது. அதே போல வெளிச்சம் வந்தா, வெளிச்சம் இருந்தால் இருளுக்கு இடமே இல்லை. அதே போல ஆனால் இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வெளிச்சம் உள்ள இடத்துல இருள் வராது. இருள் உள்ள இடத்துல வெளிச்சம் வரும். ஆனால் நாம் எதை பெற்றுக்கொள்ளும்? வெளிச்சம் தான் பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர். இருள் தான் சாத்தான். இருள் தான் யாரு? சாத்தான். இப்போ 2 ஸ்பிரிட் தான் எங்கே இருக்கும்? தன் குடும்பத்தில் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். அப்போ நம்ம யாரை பெற்றிருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தா அந்த வீட்டில், அந்த குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். அல்லேலூயா. அந்த வீட்டில் என்ன இருக்குமா? சந்தோஷமும் சமாதானம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மனுஷனை சொல்கிறேன். சகைங்கிற ஒரு மனிதன் இருந்தான், சோத்திரம். உலகத்தில் அவன் இருந்தான், சோத்திரம். நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள மனுஷன், உலகப்புறமாக செல்வாக்கு மிகுந்த மனுஷன். அப்போ இயேசு அந்த வீட்டுக்கு போகிறார். அந்த மனுஷனை, அது ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான்.
ஆனால் இயேசு சகை வீட்டுக்கு போகிறார். போய் அங்கே சொல்லுகிறார் ஒரு வார்த்தை சொல்ல. இயேசு என்ன சொன்னார் அந்த வீட்டில்? ரட்சிப்பு வந்தது. அதுக்கு என்ன பேர்? ரட்சிப்புனா என்னது? ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த வீட்டுக்கு வந்தது. அந்த சகை அதுக்கு முன்னாடி பணத்தையும் தங்க கட்டி என்ன பண்ணா? மூட்டை மூட்டையா கெட்டி சேர்த்து வச்சான். என்னைக்கு இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ள போய் ரட்சிப்புக்குரிய சந்தோஷத்தை அந்த வீட்டுக்கு வச்சாரோ, வச்ச பிறகு இவ்வளவு பணம், இவ்வளவு தங்கம், இவ்வளவு எல்லா வைரங்களும் இருந்தும் நமக்கு என்ன கிடைக்கல? சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு மூட்டை மூட்டையா இருந்தது அத்தனையும் எடுத்து கொடுத்தான்னு வேதத்தை பார்க்குறோம். சோத்திரம். அப்போ எது சந்தோஷத்தை கொடுக்கும்? தேவ ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வீட்டுக்குள்ள இருந்தா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய தெசனிக்க திருச்சபை ஒரு காரியத்தை செய்தது. ஆவியானவராலே நிரப்பப்பட்ட விசுவாசியாக இருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ ஆவியானவர் அருளப்பட்ட விசுவாசியாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஆமா. அப்ப தேவ ஆவியானவர். சோத்திரம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் இருப்பார்னா என்ன இருக்காது? அஸ்தாவி இருக்காது. அப்ப அஸ்தமான ஆவிக்குள்ள என்னென்ன குணம் இருக்குது? வெறுப்பு, சண்டை, பெருமை, மேட்டிடுமை, இந்த காரியம் எல்லாம் எங்க இல்ல? பரிசுத்த ஆவியானவர் வந்த வீட்டுக்குள்ள இல்ல. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்த வீட்டுக்குள்ள இல்ல. பெருமை இல்ல, மேட்டிடுமை இல்ல, சுயம் இல்ல, மாமிசம் இல்ல, அங்க எதுவுமே இல்ல. தேவ ஆவியானவர் மட்டும் வந்திருக்கிறாரு. அப்ப தேவ ஆவியானவர் இருந்தாருன்னா எங்க என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். அன்பு இருக்கும். அல்லேலூயா. அன்பு இருக்கும். கனிவு வெளிப்படும். அல்லேலூயா. அப்ப எல்லா விதமான அன்பினாலும் அந்த கூடாரம் மகிழ்ச்சியா இருக்கும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, சந்தோஷப்படும். அல்லேலூயா. அந்த குடும்பம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. அப்ப தேவ ஆவியானவர் வந்தா தான் அந்த வீட்டுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப தேவ ஆவியானவர் நமக்கு வரணும். அப்ப தேவ ஆவியானவர் தெசனிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்குள்ளே மட்டுமில்ல, அவள் இருக்கக்கூடிய குடும்பத்துக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணினார். ஆகையால் குடும்பத்துக்குள்ளே சமாதானமும் சந்தோஷமும் இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த நாளில நாம் எதை வேணும்? நமக்கு வேணும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகு முன்னாடி சொன்னப்பட்டது போல சபைக்கு மட்டும் அந்நிய பாஷை இல்லை. சர்ச்சுக்குள்ள சர்ச்சுக்குள்ள மட்டும் கைதட்டி அந்நிய பாஷை, அந்த அந்நிய பாஷை அல்ல. நான் வெளியிலே பிற மக்கள் அந்நிய மக்கள் இருந்தாலும் அந்த இடத்துல தேவ மகிமையாய் நம்மளை கூடியணும். சோத்திரம். பரிசுத்த ஆவியா நம்மோடு இருக்கணும். சோத்திரம். என்ன பண்ணணும்? அங்கே போய் அம்மா சொன்னது போல என்ன பாஷை? ஆமா, அநியாய பாஷை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். சோத்திரம். அதே போல இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். இன்னொரு காரியம் பார்க்கலாம். திருவசனத்தை என்ன பண்ணணுமா? ஆண்டவருடைய திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளணுங்க. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தான் வசனம் நமக்குள்ள தங்கும். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா வசனம் எங்க போயிருமா? 4 விதையை ஆண்டவர் ஊமையா சொன்னார் அல்லவா? என்ன சொன்னாரு? வழியருகே விதைக்கப்பட்ட. நடந்து போகும்போது என்னாச்சு? போச்சு. கற்பாறையில முள் செடிகளுக்குள்ள போட்ட விதை நல்ல நிலத்துல விதை. அப்ப நல்ல நிலத்துல இருந்திருக்க விதையா மாறணும்னா நல்ல பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருக்கணும். அப்பத்தான் அந்த வசனம் உள் வாங்கி தங்கி இருக்கும். இல்லைன்னா அப்படி விதைக்கப்பட்ட விதை தான் ரைட்டு தான், நிலத்தில் விழுந்தது தான் ரைட்டு, ஆனால் அநேக சத்துருக்கள் மிதித்து போட்டு போயிடுவாங்க. சரி, கற்பாறை சூப்பராக விழுந்தது, கற்பாறையில் போட்ட விதை தான் பறந்து வந்து அந்த விதையை அழகா சாப்பிட்டு சுவைச்சிட்டு போயிடுது. அல்லேலூயா.
அது மட்டும் இல்லை, முள்செடியில் விதைத்தவளை நல்லா முளைச்சது. ஆனால் அநேக முட்கள் நிறைந்திருக்கிறதுனால என்னாச்சு, அந்த பக்கம் ஆண்டவர் சொன்னபடி காற்றை அனுப்பப்படுகிற போது, அந்த பக்கம் இந்த பக்கம் காற்றடிக்கப்படுகிற போது அந்த முட்செடினால பாதிக்கப்பட்டு ஒழுங்காக வளர முடியாது. அல்லேலூயா. அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை தான் சிறப்பான கனியை தந்தது. அதே போல் இந்த நாட்களிலே அந்த பரிசுத்த நல்ல ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் தான் அந்த திருவசனம் உங்கள் இருதயத்தில் தங்கும். வசனம் பாசமாக சொன்னாங்க பார்த்தீங்களா? ஆமாம், என்ன கொத்தன் கோட்டை, ஆந்திரா பக்கத்தில் கொத்தன் கோட்டை, அந்த ஏரியாவுக்கு போயிட்டு வந்தோம் சோதரம். அங்கே போயிட்டு வரும்போது திரும்பி வரும்போது என்னாச்சு, ஆமாம் என்ன நடந்தது பாருங்க, காட்டாற்று வெள்ளம். எப்பா நான் போகும்போதே எனக்கு ஆண்டு உணர்த்தினார் சோத்திரம். நான் சொன்னேன் பாச மாட்டேன், ஏம்மா தண்ணி வருதுமா, தண்ணி வருதே, மழை பெய்யுதே. அதே போல் நடந்தது சோத்திரம். ரிட்டன் அந்த இடத்துல அந்த கடந்து போக முடியல சோத்திரம். பயங்கரமான போர்ஸ் தண்ணி. நாங்கள் மட்டும் தான் இருக்கிறோம். மணி 10:10 ஆச்சு. கத்துக்கு சோத்திரம். 10:10 அந்த அந்த ஃபஸ்ட்டு அடக்கும் போது நைட்டு, பகல்லையா கத்துக்கு சோத்திரம். நைட்டு அப்படியே தண்ணி மேலேருந்து வருது சோத்திரம். தண்ணி உளுந்து கீழே பள்ளம், அந்த ரோடு மட்டும். அப்புறம் கீழே பார்த்தா பயங்கரம் பள்ளம், பயங்கரம் வலிக்குது. நான் நினச்சிக்கிட்டேன் சரி கர்த்தருக்கு சோத்திரம். பார்த்தா சரி நின்று அப்படியே 2 நிமிஷம் 2 செகண்ட் நின்று பார்த்தா அப்படியே எதிர்த்த பாம்பு வருது. ஆஹான்னு ஒரு பாம்பு வருது. பாம்பு வந்தா என்ன பண்ணுது, அந்த லைட்டு ஒழிச்சதுக்கு அதுக்கும் என்ன பண்ணுது, பாம்பு கரெக்டாக நெருங்கி வருது. பாசமா ஐயோ பாம்பு நம்மளை வண்டியை வைக்க வருது. அப்பா நான் முன்னாடியே பார்த்துட்டேன், நீ இப்போ பார்த்து பதறாத, என்ன பண்ணுறது, நானும் பார்க்குறேன். அப்போ வண்டி அந்த லைட்டு ஒழிச்சது கரெக்டாக வந்து பாம்பு வந்து கரெக்டாக காலுக்கிட்டே வருது. அப்போ கொஞ்சம் வேலையை பார்த்தா பின்னாடி, அப்போ தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது பின்னாடி அடுத்த செகண்டில் ஒரு டாட்டா ஏசி வண்டி வந்துச்சு சோத்திரம். அப்படி கடந்து வர முடியும் போது அப்படி தான் கடந்து வந்தோம் சோத்திரம். அது பெரிய பாசமாக சொன்னது போல் என்னது சோத்திரம், யோரா நதியை கடந்து வந்தது போல் கடந்து வந்தோம் சோத்திரம். ஆனால் இன்றைக்கி வந்திருக்க முடியாது. அப்போ போயிருந்தால் காட்டாத்துல என்ன இருப்போம், காணா பணமாக போயிருப்போம் சோத்திரம். கண்டிப்பாக அப்படி தான் நிலைமை இருந்தது சோத்திரம். அவ்வளோ போர்ஸ் தண்ணி. ஏன்னா இன்னொரு போகிறோம், நான் வண்டி மூவ் ஆகி போயிடுச்சு. போன நாடு அந்த இழுவையை பயங்கரமாக போர்ஸாக இருக்குது. அந்த இடத்துல போய் என்னாச்சு, வண்டி ஆன்லேயே இருக்குது, வண்டி நகலவே மாட்டுது. வண்டி ஆஃப் ஆகல. வண்டி ஆஃப் ஆச்சுன்னா போச்சு ஒரு வழியா. வண்டி ஆஃப் ஆகாமல் ஒரு 2 செகண்டுக்கு மேலே அப்படியே என்னாச்சு வண்டி நிற்குது, வண்டி போக மாட்டுது. அவ்வளவு போர்ஸாக தள்ளுது, வண்டியோடு தள்ளுது. இந்த வண்டி பயங்கரமான வெயிட்டு. நல்ல வேலைக்கு இந்த வெயிட்டான வண்டி வந்து நல்லதாக போச்சு. ஐயா வண்டியும் தூக்கிட்டு போயிருக்கோம் சோத்திரம். அந்த வெயிட்டானதுனால தான் வண்டி அவ்வளோ வெயிட்டில் என்ன பண்ணல சோத்திரம், வண்டி இழுக்கல. ஆனால் வண்டி நின்றுச்சு. ஆஹா இன்னும் பாதி தடவை கிடக்கணுமே, பாதி வந்துட்டு பாதி தண்ணி பயங்கரம் போட்டு அங்கே நிற்குது. அப்போ அவ்வளோ பெரிய நிலைமையில இருந்து கத்திரம்ல சோத்திரம் காப்பாற்றினார் சோத்திரம். அப்போ அதே போல் தான் நம்முடைய ஜீவியம். எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம்னா என்ன இருக்கணும், வேத திருவசனம். அன்னைக்கு அந்த வசனத்தினால தான் அந்த காற்றையும் புயலையும் அதட்டின தெய்வம் கடந்து வந்தோம் சோத்திரம். அடுத்த ஒரு வெள்ளம் வந்தது, அடுத்து அதே போல் அதுலேயே அதே போல் கடந்து வந்தோம் சோத்திரம். இங்கேயாவது 2-3 பேர் வந்தாங்க, அங்கே யாருமே வரல. அடுத்த ஒரு வெள்ளத்தில் வரும்போது 2 ஆற்றை கடந்து வந்தோம் சோத்திரம். அங்கே வரும்போது யாருமே இல்லை சோத்திரம், யாருமே இல்லை சோத்திரம். அதே போல் ஆண்டவர் அந்த வசனம் இருந்தனால தான், அந்த வார்த்தை இருந்தனால தான் நான் சோத்திரம் கடந்து வர முடியும். மாமிசமாக நினச்சா போக முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளம் கடந்து போகும்போது ஒருத்தர் அவர் காரு 4 வீல் காரு, நீங்கள் 2 வீலர்னால நீங்கள் கடந்து வந்துட்டீங்க, இது காரு கொண்டுகிட்டே போயிடும் அப்படி போய மாட்டார். அந்த மனுஷன் போனாரா போலியோ, நாங்கள் ஜெபம் வந்தோம், அந்த மனுஷன் எப்படியாவது போய் சேர்ந்த வீட்டுக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆண்டுடைய திருவசனம் நமக்குள்ளே இருந்தால் தான், நம்முடைய ஆண்டுடைய பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் திருவசனத்தை நம்ம தக்க வைக்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது சோத்திரம். வசனம் தான் வார்த்தை, அதான் திருவசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ திருவசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்ம ஜீவிக்கணும் சோத்திரம். அப்போ திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எப்படிப்பட்ட ஒரு காரியம், ஆஹா இந்த ஒரு சில காரியம் வசனம் வரும் அல்லவா, நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், நாளுதோறும் வேதத்தை வாசிக்கிறோம் அல்லவா. அப்போ நாளுதோறும் வேதத்தை வாசிக்கப்படுகிற போது சில காரியம் நமக்கு வரும், சில காரியம் நமக்கு வரும், நமக்கு வேண்டாத ஒரு வசனம் வரும். ஆனால் அந்த தப்பில் இருப்போம், நம்ம தவறில் இருப்போம், அந்த தவறில் நம்ம இருப்போம். அல்லது பிரசங்கத்தை கேட்போம், அந்த பிரசங்கம் அந்த வார்த்தை உங்களுக்கு நேரம் வரும், இது எனக்கல்ல அந்த சிஸ்டருக்கு அந்த பிரதருக்கு சொல்லிட்டு நம்மளை தானே தேற்றுக்கிறது. அது எப்படின்னா அந்த வசனத்தை அந்த வார்த்தையை
ஏற்றுக்கொள்ளாத சமூகம். இருதயம் ஏற்றுக்கொள்ளாது. எனக்குரிய வார்த்தை இல்லை, நானும் அந்த தப்பு பண்ணேன், நானும் அந்த தவறு செஞ்சேன். ஆனால் இருக்கும், உள்ளான மனுஷனுக்கு ஆண்டவர் தப்பு பண்ணியிருப்போம், ஆனாலும் அது என்ன நம்ம ஏற்றுக்கொள்ளாது. சோத்திரம் ஏற்றுக்கொள்ளாது. சோத்திரம். ஏன்னா அந்த இருதயம் கடினமாக இருக்கிறது. அந்த இருதயம் கடினமானது யாரு? சாத்தான். அல்லேலூயா. அப்போ அந்த இருதயத்தை கடினப்படுத்தப்படுகிற போது தான் திருவசனத்தை உள்ள ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ கல்லான கற்பாறையில் விழுந்த விதை. சோத்திரம். அப்போ கற்பாறையில் விழுந்த விதை ஒரு செகண்டு கூட அந்த விதை கற்பாறையில் இருக்க முடியாது. மேலே ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பறவை பச்சைகள் என்ன பண்ணும்? அது அப்படியே என்ன பண்ணும்? எடுத்துக்கொள்ளும். சோத்திரம். அப்போ அதே போல் திருவசனம் தன் இதயத்து தேவனுடைய ஆவியானம் இல்லைன்னா அந்த வசனம் தங்காது. சோத்திரம். அப்போ திருவசனம் நமக்குள்ளே நிலைத்திருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் நாம் செய்கிற காரியத்தை தப்பு தவறு என்பதை உணர்த்தி நம்மளை சரி செய்வார். அல்லேலூயா. திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு நாம் செய்கிற காரியம் தப்பு தவறு என்பதை உணர்த்துவாராம். உணர்வுள்ள ஆவியானவரார் உணர்த்தி அதை என்ன பண்ணுவார்? சரி பண்ணுவார். சோத்ரம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். பைபிளில் ஒரு சம்பவம் இருக்குது. தாவீது ராஜாதான், ஆனால் அவன் செய்த தவறை, அவன் செய்த தப்பை அவன் என்னவே இல்லை. அவன் செய்கிறது கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தான். ஆனால் ஒரு ஊழியக்காரர் போனார். யார் போனார்? ஏசையாங்கிற நார்த்தாவேலுங்கிற ஒரு ஊழியக்காரர் போனார். ஏசையாத்துக்கு சுவாசிக்கிறோம். நார்த்தாவேலுங்கிற அந்த ஊழியக்காரர் போனார். அந்த தாவீது கிட்ட போய் சொன்னார், நீ செய்கிற தப்பு, நீ அடுத்தவனுடைய மனைவியை வைத்திருக்கிற, அது மட்டும் இல்லை அவனை கொலை செஞ்சிட்ட, அது மட்டும் இல்லை அந்த தவறை மறைச்சிட்ட, கொலை செஞ்சதை தவறு என்ன பண்ண நீ மறைச்சிட்ட அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி நார்த்தாவேல் தீர்க்கதரிசி சொன்னபோது தான் ஐயோ நான் செஞ்ச தவறு என்பதை அவன் உணர்ந்தான். சோத்ரம். அதுக்கு முன்னாடி அவன் உணரவே இல்லை. அல்லேலூயா. அவன் உணரவே இல்லை. தன் தவறுகளை உணரவில்லை, தன் தப்பிதங்களை உணரவில்லை. அதன் பிறகு தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. அதே போல் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் திருவசனம் வரப்படுகிற போது தன் தவறுகள் இருக்குமானால், குற்றம் இருக்குமானால் ஆண்டவரிடத்தில் சரணடையணும். அல்லேலூயா. தாவீது அவிதமாய் ஒப்பு கொடுத்தனால தான் ஆண்டவர் மறுபடியும் அவனை புதுப்பித்தார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அவனை குற்றங்களை மன்னித்து மீண்டும் என்ன பண்ணார்? தாவீதை மன்னித்தார் ஆண்டவர். சோத்திரம். தாவீதை என்ன பண்ணார்? இயேசு என்ன பண்ணாரு? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, தாவீதை கர்த்தர் மன்னித்தார். அவன் அழுது புலம்புனான். 51வது அதிகாரத்தில் சங்கீதத்தில் அவன் அழுது புலம்புறான். தன் மன கசந்து தன் அக்கிரமமான காரியங்களை தேவ சமூகத்தில் ஒப்புவித்து கதறுகிறான். சோத்திரம். அதன் பிறகு தாவீதை கர்த்தர் மன்னித்து மறந்தார். சோத்திரம். அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். அதே போல தப்பிதங்கள் இல்லை என்று யார்ட்டும் சொல்ல முடியாது. நான் உள்ளான மனுஷன் ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு நடுவே இருக்கிறார். சோத்திரம். உள்ளான மனுஷனை அறிந்தவர் யாரு? கர்த்தரே. பக்கத்தில் தெரியாமல் இருக்கலாம். அம்மாவை ஏமாத்தலாம், அப்பாவை ஏமாத்தலாம், கூட பிறந்த சகோதரிகளை ஏமாத்தலாம், நாம் செய்கிற பணி ஸ்தலத்தில் ஏமாத்தலாம். ஆனா சர்வ வல்லவரை ஏமாற்ற முடியாது. சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை ஏமாற்ற முடியாது. அவர் காண்கிறார், அவர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாராம்? வெட்டாந்தரையை காண்கிறது போல, வெட்டாந்தரையை பார்க்கிறது போல அவருடைய கண்கள் நம்மளை பார்க்குது. அவர் காண்கிறார். அவர் காண்கிற தெய்வம். அப்போ அவருக்கு முன்னாடி ஆண்டு சமூகத்தில் நாமும் தன்னை சரணடைவோம். நாமும் இந்த இடத்துல சோத்திரம் இருந்தாலும் சரி நம்ம இருக்கிறோம். ஆமாம், இன்னைக்கு நம்ம என்ன ஒன்று காரியம், நம்ம எவ்வளோ பிரச்சனை வந்திருப்போம், எவ்வளோ போராட்டம் இருக்குது. இன்னைக்கு இருக்கலாம். என்னடா பாஸ்டர் வந்து நமக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையை கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன், எனக்கு ஆறுதலான வார்த்தை வரலையே, எச்சரிப்பான வார்த்தை இல்லை, இப்படியாப்பட்ட காரியத்தை கொடுக்க எனக்கு அதை நான் சொல்ல விரும்பலை. உங்களுடைய ஆறுதலுக்காக நான் பேச விரும்பவில்லை. நீங்கள் ஆண்டரோடு நெருங்கணும். சோத்ரம். நீங்கள் கர்த்தரோடு இசைந்து இருக்கணும். அதுதான் என்னுடைய காரியம். சோத்ரம். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம பிரச்சனை இருக்குங்க. அதுக்காக வந்து இப்போ பாஸ்டர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை வந்தால் அவர் நல்லா இருக்குமே, ஒரு திகுதசமான வார்த்தை வந்தால் நல்லா இருக்குமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். திகுதசமாக எல்லாம் வரும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஆண்டரோடு இருந்தோம்னா ஆண்டவரே நம்மோட பேசுவாருங்க, உங்களோட பேசுவாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஊழியக்காரோட பேசல, உங்களோடையும் பேசுவார், வசனத்தை கொண்டு பேசுவார். அதே தேவ ஆவியான உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அதைத்தான் சொன்னேன், நம்ம யாரை சார்ந்திருக்கணும்னா
தேவனை நம்பி இருக்கணும், மனுஷனை நம்பக்கூடாது. சோத்திரம். கர்த்தரை நம்பணும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வரணும். சோத்திரம். ஆமாம், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். அப்படிப்பட்ட நம்பிக்கை வரப்போகுது. கர்த்தர் மிகாவே கர்த்தர் தாம் இந்த நாளில் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். சோத்திரம். டைம் ஆச்சு. ஆமேன். சோத்திரம். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒடிசை ஆமேன். சோத்திரம். ஒடிசையை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்துக்காக சோத்திரம் அப்படிச்ச பாசமாக ஜெபம் பண்ணுவாங்க. சோத்திரம். எல்லாரும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கலாம். வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்க நம்பிக்கையில பொறுமையோடு இருக்க உதவி செய்யுங்க. பார்த்து அப்போ வார்த்தை